பாண்டியன் ஸ்டோர்ஸில் இன்றைக்கான எபிசோடு என்னென்னு பார்க்கலாம். மீனாவோட கோட்ரஸ்க்கு அவங்க அம்மா அப்பா வராங்க. அந்த டைமில் சாமானமெல்லாம் எடுத்துகிட்டு வராங்க. அதை பார்த்துட்டு மீனாவுக்கு ரொம்பவே ஷாக்காக இருக்குது. எதுக்காக இதெல்லாம் கொண்டு வரீங்க? கூடிய சீக்கிரத்தில் நாங்கள் அந்த வீட்டுக்கு போக தான் போகிறோம். இதெல்லாம் தேவையில்லாத செலவு நீங்கள் பார்க்குறதுன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வீட்டுக்கு வாங்கின சாமானத்தெல்லாம் பார்த்துட்டு என்ன மாப்பிள்ள சீக்கிரமாக வாங்கி போட்டுட்டுக்கிறீங்கன்னு சொல்கிறாங்க. இது வாங்குறதுக்கு முன்னாடி ஒரு வார்த்தை எங்ககிட்ட சொல்லியிருந்தா நாங்களே வாங்கி போட்டுறப்போடலன்னு சொல்கிறாங்க. எதுக்காக நீங்கள் வாங்கி போடணும்? அதெல்லாம் எதுக்கு? தேவையில்லாத வேலை பார்க்காதீங்கன்னு சொல்லிட்டு மீனா சொல்கிறாங்க. உடனே அவங்க அம்மா எதுக்காக இந்த மாதிரி சிடு சிடுன்னு பேசுகிற, எப்படி தான் இவங்களோட குடும்பம் நடத்துகிறீங்களோ தெரியல மாப்பிள்ள அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே அதுக்கு செந்தில் ரொம்ப தான் கஷ்டமா அத்தை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே போயிட்டு கிச்சனில் பார்க்குறாங்க. கிச்சனுக்கு போனதுமே எதுவுமே சமைக்காமல் இருக்குது. அதனால் போயிட்டு அவங்க மாவு வாங்கிட்டு வா, தேங்காய் சட்னி வச்சு நான் இட்லி சுடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. எதுக்காக இதெல்லாம் பண்ணணும்? நான் கடையில் வாங்கி சாப்பிட்டுக்கலாம், இன்னும் கொஞ்சம் நாளில் எப்படியும் போக தான் போகிறோன்னு சொல்கிறாங்க. ஏண்டி இந்த மாதிரி எல்லாம் நீ நடந்துக்கிற, நீ எல்லாம் ஒரு பொண்ணை இப்படி யோசிக்கிற, எனக்கு நினச்சாலே கஷ்டமாக இருக்குடி அப்படின்னு சொல்லிட்டு மீனாவை ரொம்ப திட்டிட்டு போயிடுறாங்க. பழனியும் சுகன்யாவும் சக்திவேல் வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே போன இடத்துல சுகன்யா இந்த மாதிரி தான் பாண்டியன் அண்ணன் இந்த மாதிரி பழனியை சொல்லிட்டாரு, திருட்டு பட்டம் கட்டிட்டாருன்னு சொல்லிட்டு எல்லாருக்கிட்டேயும் சொல்லிடுறாங்க. அதை கேட்ட சக்திவேலுக்கு ரொம்பவே கோபம் வருது. கப்பல் மாதிரி ஒரு வீடை வச்சுட்டு அந்த பரதேசி பாண்டியன் குடும்பத்தில் போய் எதுக்குடா இந்த மாதிரி எல்லாம் அசிங்கப்படுற, நீ தயவு செஞ்சு வீட்டுக்கு வந்துடுறான்னு சொல்லிட்டு சக்திவேல் சொல்கிறாங்க பழனியை. இல்லை மாமா, இல்லை அண்ணன், இந்த மாதிரி எல்லாம் எதுவும் நடக்கலை, அவர் சும்மா தான் என்னை விசாரிச்சாருன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இங்கே பாருடா, ஒழுங்காக நான் ஒரு கடையை வைக்கிறேன், அது இந்த கடையில் வந்து வேலை செஞ்சு தான் பொழப்ப தானே பார்த்துக்க ஆரம்பி, ஒழுங்கு மரியாதையாக அங்கேருந்து வந்துருன்னு சொல்லிட்டு சக்திவேலும் முத்துவும் திட்டுறாங்க. அதை கேட்ட பழனி சரிண்ணே, ஏதாவது ஒன்று நான் முடிவு எடுத்து சொல்கிறேன்னு சொல்கிறாங்க. முடிவெல்லாம் எடுக்காத, நான் கடை வச்சு தரேன், நீ அதில் நீ பண்ணுற அவ்வளோதான் சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே பழனிக்கிட்ட சொல்கிறாங்க, நீ வேணா போய் பாண்டியன்கிட்ட சொல்லிடு அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லைன்னா சுகன்யா சொல்கிறாங்க, நாங்கள் மரியாதையாகவும் கௌரவமாகவும் நாங்கள் சுயநலமாகவும் வாழணும்னு இருக்கோம், அதனால எங்களை விட்டுருங்கன்னு சொல்லிட்டு சொல்லவான்னு சொல்லி கேட்குறாங்க. அதெல்லாம் ஒன்றும் நீ சொல்லாத, நானே பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு பழனி சொல்கிறாங்க. அடுத்து அவங்க பழனியை நானே பாண்டியன் மாமன்கிட்ட சொல்கிறேன், சொல்லிட்டு பேசிட்டு வரேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சீக்கிரமாக எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அந்த வேலையை பாருடான்னு சொல்லிட்டு சக்திவேலும் முத்தும் சொல்கிறாங்க. அப்புறம் ராஜியும் அரசியும் வழியில் போயிட்டுருக்காங்க. அப்போது குமரவேல் வந்து அரசிக்கிட்ட பேச ட்ரை பண்ணுறாங்க. என்னை மன்னிச்சிடு அரசி, சொல்லிடு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கு அரசி, நான் போனால் போதும் தான் நான் உன்னை விட்டேன், ஆனால் நீ இந்த மாதிரி திரும்ப திரும்ப என்னை டார்ச்சர் பண்ணுவேன்னு தெரிஞ்சிருந்தா நான் திரும்பியும் போய் போலீஸ்லேயே கம்ப்ளைண்ட் கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அரசி சொல்கிறாங்க. அதை கேட்டு பரவாயில்ல அரசி, நீ போயிட்டு கேஸ் கொடு, நான் பண்ண தப்புக்கு நான் ஜெயிலில் தான் அனுபவிக்கணும், நீ பண்ணு பரவாயில்லன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே ராஜிக்கிட்டே சொல்கிறாங்க, ராஜி அவளை சொல்லி என்னை மன்னிக்க சொல்லு ராஜி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அவள் தான் பிடிக்கலன்னு சொல்லிட்டு சொல்கிறா இல்லைன்னு, தயவு செஞ்சு இங்கே போனேன்னு சொல்லிட்டு ராஜியும் சொல்கிறாங்க. அப்பயும் கேட்காம குமரவேல் மன்னிச்சிடுன்னு சொல்லு அரசின்னு சொல்லிட்டே கேட்குறாங்க. என்னெல்லாம் முடியாது, உங்ககிட்ட பேசவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து வந்துடுறாங்க. அடுத்து மீனா அவங்க கோமதி வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே போன இடத்துல நல்லாவே வடை போண்டா நல்லா சுட்டு சாப்பிட்றாங்க. அப்போ அரசு சொல்கிறாங்க, அண்ணி நீங்கள் வந்தால் தான் இந்த மாதிரியெல்லாம் சுடுறது செய்கிறது எல்லாமே, இல்லைன்னா எங்களுக்கு சுண்டல் அது இதுன்னு சாப்பாடே செஞ்சு மட்டும் போடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இங்கே வாரடி, இந்த மாதிரி எல்லாம் சொல்லாத, நான் எல்லாரையும் ஒரே மாதிரி தான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கோமதி சொல்கிறாங்க. அடுத்து பேசாமல் நீ இங்கேயே இரு, நைட்டு காலையில் எந்திரிச்சு போவேன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்போது செந்திலுக்கு இல்லை அத்தை வேண்டாம் நான் போகிறேன்னு சொல்கிறாங்க. உடனே செந்தில் கால் பண்ணி இந்த மாதிரி நைட்டுக்கு சிக்கனும் தோசையும் சுட்டு வைன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதை கொஞ்சம் கூட பெருசாகவே எடுத்துக்காம கோமதி சொன்ன மாதிரியே நான் வீட்டிலேயே இன்றைக்கி நைட்டு தங்கிக்கிறேன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஆனால் செந்தில் என்னமோ சாப்பாடு செஞ்சு வச்சுருப்பாங்கன்னு சொல்லிட்டு எதிர்பார்த்துட்டு இருப்பாங்கன்னு சொல்லிட்டு கவலையே இல்லாமல் சொல்லிடுறாங்க. இதனால என்னெல்லாம் பிரச்சனை வரப்போகுதுன்னு சொல்லிட்டு வரப்போகிற எபிசோடில் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். பாய்.